வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 395 விநாயகர் சிலைகள் வைக்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். எஸ்பி ஸ்டாலின் தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் உப்பநாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வைக்கப்படும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து ஆண்டுதோறும் கரைக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு உப்பநாற்று கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் இடத்தை மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்பு அவர் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மொத்தம் 395 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட உள்ளதாகவும், இதில் மயிலாடுதுறை உட்கோட்டத்தில் 203 விநாயகர் சிலையும், சீர்காழி உட்கோட்டத்தில் 192 விநாயகர் சிலைகளும் வைக்கப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு வைக்கப்படும் சிலைகள் 27, 28 ஆகிய தேதிகளில் கரைக்கப்படுகின்றன. மீதமுள்ள விநாயகர் சிலைகள் 29ஆம் தேதிக்குள் முழுமையாக கரைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் அவர் கூறுகையில், விநாயகர் சிலை வைப்பதற்கு தேவையான வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், விநாயகர் சிலைகள் கரைக்க ஊர்வலமாக எடுத்து செல்லும்போது உரிய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஊர்வலத்தின் போது கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். அப்போது சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை, சீர்காழி இன்ஸ்பெக்டர் கமல்ராஜ், போக்குவரத்து காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் மணவாளன், எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ் சார்லஸ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். மொத்தமாக நம்ம மாவட்டத்தில் 395 விநாயகர் சிலைகளை வைக்கிறாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் இங்கே 192 சிலைகள் சீர்காழி உட்கோட்டத்தில், மயிலாடுதுறை உட்கோட்டத்தில் 203 சிலைகள் அங்கே இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் 27, 28 மேக்ஸிமம் அந்த 2 நாளில் மேக்ஸிமம் கரைச்சிடுவாங்க. சிலது மிச்சம் மட்டும் 29ஆம் தேதி எல்லாத்தையுமே முடிச்சுடுவாங்க. அதுக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்க எல்லா ஸ்ட்ரெங்த்தையுமே மெஜாரிட்டி ஸ்ட்ரெங்த்தை மொபிலைஸ் பண்ணிடுறோம். ப்ராப்பரான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுக்கு அது மாதிரி அரேஞ்ச். அவங்களுக்கு இந்த விநாயகர் கமிட்டி அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுவீங்களா? அவங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக மீட்டிங் போட்டு சீர்காழி உட்கோட்டத்தில் சீர்காழி டிஎஸ்பி பண்ணியிருக்காரு, அங்கே மயிலாடுதுறை உட்கோட்டத்தில் மயிலாடுதுறை டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. அதே போல் மாவட்ட அளவிலையும் ஒரு மீட்டிங் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது ஏற்கனவே அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் எந்த விதமான பிள்ளையார் சிலைகளை நிறுவ வேண்டும், அதை நிறுவறதுக்கு உண்டான விதிமுறைகள் என்ன, ஊர்வலமாகிறதுக்கு என்ன விதிமுறைகள், கரைப்பதற்கு என்ன விதிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம். திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. தேங்க்யூ. நன்றி.